கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவியை அதே பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் சின்னசாமி, ஆறுமுகம், பிரகோஷ் ஆகியோரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அதிமுக சார்பில் இந்த பாலியல் சம்பவங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரில் இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அதிமுக கழகத்தின் சார்பில் மாபெரும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் தற்போதைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி அவர்கள் தலைமை தாங்கி